ஜனவரி 1 முதல் பொது இடங்களில் எச்சில் துப்புதல் மற்றும் குப்பை வீசுதலுக்கு 2000 ரிங்கேட் அபராதம். கோலாலம்பூர் டிசம்பர் 31. வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தலைநகர் கோலாலம்பூரில் பொது இடங்களில் எச்சில் துப்பினாலோ அல்லது குப்பை வீசினாலோ அதிகபட்சம் 2000 ரிங்கேட் வரை அபராதமும் 6 மாதங்களில் 12 மணி நேரத்திற்கு மேல் சமூக சேவை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. PM 2026 அதாவது விசிட் மலேசியா 2026 முன்னிட்டு கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றமான DBKL நகரம் முழுவதும் கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வரும் பகுதிகளில் எச்சில் துப்புதல் மற்றும் சிறிய குப்பைகளை, குறிப்பாக சிகரெட் துண்டுகள், பாட்டில்களை வீசுதல் போன்ற செயல்களை தடுக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. அபராதம் குற்றத்தின் தன்மையை பொறுத்து 2000 ரிங்கேட் வரை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தண்டனை விதிப்பது முக்கிய நோக்கமல்ல, மாறாக மக்கள் தூய்மையை கடைபிடிக்க பழக்கப்படுத்துவதே முக்கிய இலக்காகும் என்று DBKL சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் டாக்டர் நார் ஹலிசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் ஜாலான் புகேட் பின்தாங், டத்தாரன் மர்டேகா, ஜாலான் துன்பேரா மற்றும் பிரிக்ஃபீல்ட்ஸ் வணிக பகுதி ஆகிய 4 இடங்கள் குப்பையில்லா மண்டலம் என அறிவிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் உணவகங்கள் மற்றும் பொது கழிப்பறைகளில் தூய்மை கண்காணிப்பு தொடர்ந்து நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். மொத்தம் 7450 உணவகங்கள் தற்போது பரிசோதனையில் இருக்கின்றன. உணவு மாசுபாடு அல்லது எலிகள், கரப்பான் போன்ற நோய் பரப்பும் பூச்சிகள் இருந்தால் உரிமையாளர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதனிடையே பொது கழிப்பறைகளின் தூய்மைக்கும் DBKL முக்கியத்துவம் அளிக்கிறது. அனைவரும் துப்புரவு விதிகளை பின்பற்றி நகரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் DBKL அறிவித்துள்ளது. இதுபோன்ற அந்நிய தகவல்களை தெரிந்து கொள்ள வானரம் செய்திகளை காண தவறாதீர்கள்.